நண்பர்களே, நான் உங்கள் சுபஸ்ரீ. நம்ம சேனலில் கரண்ட்டாக HTML tutorial பார்ட் வந்துட்டுருக்கிறோம். ஸோ எனக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா ஆர்டிகல் டேக் அண்ட் அசைட் டேக் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த விஷயம் கூட ஓப்பன் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஃபோல்டர் வந்து அப்படியே கிரியேட் பண்ணிட்டேங்க. இப்போ ஃபைல் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். index.html வந்து கொடுத்துட்டேன். இப்போ இங்கே shift+1 கொடுக்க போகிறேன். டைட்டில் எழுதிக்கிறாங்க. இப்போ நம்ம பாடி டேக்ல ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் டேக்னா என்னன்னு பார்ப்போங்க. இப்போ நான் டேக்ல வந்து ஆர்டிகல் வந்து கொடுத்துக்க போறேங்க. இந்த ஆர்டிகல் டேக்னா என்னன்னா இது வந்து இண்டிபெண்டன்ட் அண்ட் செல்ஃப் கண்டெய்ன்ட் டேக்னு வந்து சொல்றாங்க. அப்படின்னா இது வந்து எதையுமே டிபெண்ட் பண்ணி இருக்காதுங்க. இண்டிபெண்டன்ட்டா தான் இந்த டேக் வந்து இருக்கும். ஸோ இந்த ஆர்டிகல் டேக்ல என்னென்னலாம் கொடுத்து எழுதலாம்னா இப்போ நீங்கள் ஒரு நியூஸ் ஆர்டிகல்ஸ்லாம் வந்து கொடுத்து எழுதணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஆர்டிகல் டேக்ல வந்து கொடுத்து எழுதிக்கலாம். இல்லை நீங்கள் ஒரு பிளாக் போஸ்ட்லாம் வந்து எழுதணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஆர்டிகல் டேக்ல வந்து கொடுத்து எழுதிக்கலாம். இல்லை ஃபோரம் போஸ்ட் இந்த மாதிரிலாம் வந்து கொடுத்து எழுதணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஆர்டிகல் டேக் வந்து யூஸ் பண்ணி எழுதிக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஆர்டிகல் டேக்ல கொடுத்து எழுதினோம்னா ப்ரௌசர் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குங்க. இவங்க வந்து ஒரு ஆர்டிகல் பற்றி தான் எழுதிக்கிறாங்க அப்படின்னு வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குங்க. அதுக்கு தான் வந்து நம்ம இந்த ஆர்டிகல் டேக் வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ நான் இங்கே வந்து ஒரு H1 டேக் வந்து கொடுத்துக்க போகிறேங்க. HTML tutorial வந்து கொடுத்துட்டேன். இப்போ இங்கே ஒரு பேரா டேக் வந்து கொடுத்துக்கிறேன். டம்மி டெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கிட்டாங்க. தென் இப்போ நம்ம மோஸ்ட்டாக ஆர்டிக்கல் போஸ்ட் பிளாக் போஸ்ட்டில் பார்த்தோம்னா இந்த ஆர்டிக்கல் வந்து எப்போ பப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா அந்த டேட் டைமில் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை வந்து யார் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னு அந்த ஆத்தர் நேமில் வந்து கொடுத்துருப்பாங்களோ. இப்போ நான் அதை தான் வந்து கொடுத்துக்க போகிறேன். இப்போ நான் ஒரு டைம் டேக்னு வந்து கொடுத்துக்கிறேங்க. இந்த டைம் டேக்கில் டேட் டைம் அட்ரிபியூட் வந்து கொடுத்துக்கிறேங்க. இப்போ வந்து இன்னைக்கோட கரண்ட் டேட் வந்து எழுதி தென் டைம் வந்து கொடுத்துக்கிறேங்க. தென் இங்கே வந்து நான் கண்ட்ரோலர்ஸ் கொடுத்துக்கிறேன். ஓப்பன் வித் லைவ் சீர் கொடுத்து இங்கேருந்து பாருங்கள் இந்த ஆர்டிகல் டேக்ல இந்த கண்டென்ட்ஸ்லாம் நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகிடுச்சு. H1 டேக்ல கொடுத்த அந்த HTML tutorial வந்து டிஸ்பிளே ஆகி பேரா டேக்ல கொடுத்த அந்த பேராஸ்லாம் வந்து டிஸ்பிளே ஆயிருக்கு. தென் இந்த ஆர்டிகல் வந்து எப்போ பப்ளிஷ் அப்படின்றது வந்து நம்ம கொடுத்துருந்தோங்களா பப்ளிஷ்ட் ஆன் August 27 அப்படின்னு நம்ம கொடுத்தது வந்து டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஒரு ஆர்டிகல் டேக் யூஸ் பண்ணி ஆர்டிகல்ஸ்லாம் வந்து எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் அசைட் டேக்னா என்ன பார்ப்போங்க. நான் டேக்ல வந்து அசைன் வந்து கொடுத்துக்கிறேன். இந்த அசைட் டேக்னா என்னன்னா இப்போ நம்ம ஒரு கண்டென்ட் வந்து எழுதுறோம்னா அந்த கண்டென்ட்டுக்கு ரிலேட்டடான கண்டென்ட் வந்து ரொம்ப தள்ளியே இல்லாமல் அந்த சரௌண்டிங்குள்ளேயே வந்து நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகுங்க. அதாவது நமக்கு ஒரு சைடு பார் மாதிரி வந்து டிஸ்பிளே ஆகுங்க நம்ம ப்ரௌசரில். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த அசைட் டேக் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த அசைட் டேக் வந்து யூஸ் பண்ணி எழுதுனோம்னா ப்ரௌசர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு அசைடு கண்டென்ட் அப்படின்னு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அது வந்து ஒரு ரிலேட்டட் கண்டென்ட்டாக இருந்தாலும் சரி இல்லை அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருந்தாலும் சரி நமக்கு வந்து சைடு பார் மாதிரி வந்து டிஸ்பிளே ஆகுங்க. நான் இங்கே வந்து H1 டேக் வந்து கொடுத்துட்டாங்க. வெப் டெவலப்மெண்ட்னு எழுதிட்டேன். தென் ஒரு பேரா டேக் வந்து கொடுத்துக்கிறேன். டம்மி டெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கிறேங்க. இப்போ நான் கண்ட்ரோலர்ஸ் கொடுத்து ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே பாருங்கள் அசைட் டேக்ல கொடுத்தது வந்து நமக்கு வந்து டிஸ்பிளே ஆயிடுச்சு. இப்போ நம்ம அசைட் டேக்ல கொடுத்து எழுதணும்னா நமக்கு ஒரு சைடு மாதிரி வந்து டிஸ்பிளே ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேனுங்களா. ஆனால் நமக்கு வந்து இப்போ நார்மலாக தான் வந்து டிஸ்பிளே இருக்குது. நமக்கு வந்து நார்மலாக தான் வந்து டிஸ்பிளே ஆகும். ஆனால் நம்ம தான் வந்து இந்த கண்டென்ட் வந்து எந்த சைடில் வந்து டிஸ்பிளே ஆகணும், ரைட் சைடில் வந்து டிஸ்பிளே ஆகணுமா இல்லை லெஃப்ட் சைடில் வந்து டிஸ்பிளே ஆகணுமா அப்படின்றது நம்ம தாங்க வந்து ஸ்டைல் பண்ணிக்கணும். ஸோ இங்கே வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து காட்டுறேங்க. இந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து மெயின் கண்டென்ட்டுங்களா. இந்த மெயின் கண்டென்ட்டுக்கு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அசைட் கண்டென்ட்ஸ்லாம் வந்து இருக்குங்களா. இங்கே வந்து பாருங்க ரிலேட்டடான கண்டென்ட் வந்து ஒரு சைடு பார் மாதிரி வந்து டிஸ்பிளே இருக்குது. ஸோ இதுக்கு தான் நம்ம வந்து அசைட் டேக் வந்து யூஸ் பண்ணுறோங்க. இப்போ நம்ம வெப் பேஜ்லையும் இந்த மாதிரி எப்படி எழுதுறதை பற்றி பார்ப்போங்க. இப்போ நம்ம வந்து இன்டர்னல் ஸ்டைல் வந்து பண்ண போகிறோங்க. இன்டர்னல் ஸ்டைல் எப்பவுமே நம்ம ஹெட் டேக்ல தாங்க வந்து கொடுக்கணும். ஸ்டைல் வந்து கொடுத்துட்டேன் டேக்ல. இங்கே வந்து வித் வந்து கொடுத்துக்க போகிறோங்க. தென் ஹைட் வந்து கொடுத்துக்கிறேங்க. தென் வந்து ஃப்ளோட்ன்ற ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து கொடுக்குறேங்க. இந்த ஃப்ளோட்ன்ற ப்ராப்பர்ட்டியில் வந்து நான் வந்து லெஃப்ட்னு வந்து கொடுத்துக்கிறேங்க. நான் லெஃப்ட்னு கொடுத்தனாலே எனக்கு அந்த கண்டென்ட் வந்து எனக்கு லெஃப்ட் சைடில் தான் வந்து டிஸ்பிளே ஆகும். இப்போ நான் ரைட்டுன்னு கொடுத்தனா அந்த கண்டென்ட் வந்து எனக்கு ரைட் சைடில் வந்து டிஸ்பிளே ஆகுங்க ஒரு சைடு பார் மாதிரி. அதுக்கு தான் வந்து நம்ம ஃப்ளோட்ன்ற ப்ராப்பர்ட்டி வந்து கொடுத்துருக்குறேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு பார்டர் வந்து கொடுத்துக்க போகிறேங்க. 1px சாலிட் பிளாக்னு வந்து கொடுத்துக்கிறேன். இந்த 1px சாலிட் பிளாக்னு கொடுத்தனால நமக்கு ஒரு பார்டர் மாதிரி வந்து பிளாக் கலரில் வந்து டிஸ்பிளே ஆகுங்க. இப்போ கண்ட்ரோலர்ஸ் கொடுத்து ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே பாருங்கள் அசைட் டேக்ல கொடுத்த கண்டென்ட் வந்து நமக்கு இப்போ ஒரு சைடு பார் மாதிரி வந்து டிஸ்பிளே ஆயிடுச்சுங்களா. பார்டரில் வந்து 1px சாலிட் பிளாக்னு கொடுத்தனால பிளாக் கலரில் ஒரு பார்டர் மாதிரி வந்து கிரியேட் ஆகிருக்குது. ஸோ இப்படி தாங்க வந்து நம்ம ஒரு அசைட் டேக் யூஸ் பண்ணி எழுதுவோம். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் ஒரு ஆர்டிகல் டேக்னா என்னென்னு பார்த்தோம், அசைட் டேக்னா என்னென்னு பார்த்தோம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி நண்பர்களே.